Hello everyone, this is Guna Raghulan from GR Tamil Tech School. So போன வீடியோல நாங்க பார்த்தது வந்து scope in Python. So இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது modules in Python. Okay, the module and சொல்றது என்ன கேட்டீங்கன்னு சொன்னா we're talking about framework. அதாவது வந்து framework ன்னு சொல்லலாம், module ன்னு சொல்லலாம். இந்த basic idea என்னன்னு கேட்டா, for example when you need something like இப்போ நமக்கு வந்து கம்ப்யூட்டர் விஷன் ரிலேட்டடான அப்ளிகேஷன் ரைட் பண்ணணும், இல்லை எங்களுக்கு ஏதாவது வந்து எங்களோட ப்ரோக்ராமிங், எங்களோட பைத்தன் ப்ரோக்ராமிங் இன்னும் பூஸ்ட் பண்ணணும். ஸோ எங்களுக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் இல்லாத ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் வேணும், லைக் இப்போ கேமராவை ஆக்சஸ் பண்ணுறதோ இல்லாட்டி வந்து கேமராவில் ஏதாவது ஆக்சஸ் பண்ணி அதில் இந்த கம்ப்யூட்டர் விஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு ரெக்டாங்கிள்க்கு இப்படியான பர்பஸுக்கு வந்து பைத்தனோட ப்ரீ டிஃபைன்டாக எந்த ஒரு மாடியூலும் இல்லை. அப்படி நம்ம பைத்தனை மட்டுமே யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் அது நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்காக வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஓப்பன் சிவி, இந்த கம்ப்யூட்டர் விஷன் என்று சொல்கிறது, ஓப்பன் கம்ப்யூட்டர் விஷன் என்று சொல்கிறது ஒரு மாடியூலை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம we will open the Google new tab. Okay, ஓப்பன் சிவி. இப்போ ஓப்பன் சிவின்னு சொல்லி சர்ச் பண்ண சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓப்பன் சிவி என்று சொல்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் it's a lead development of OpenCV libraries in area. சிம்பிளா சொல்லணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் விஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மாடியூல்ஸ். இந்த மாடியூல்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னு சொன்னால் இன்னொரு பைத்தன், ஸோ பைத்தனில் இன்ஸ்டால் பண்ணோம்னு சொன்னால் நம்மளோட பைத்தன் ப்ரோக்ராமிங்கால் வந்து கம்ப்யூட்டர் விஷன் ரிலேட்டடான அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இம்போர்ட் ஓஎஸ்ன்னு சொல்லி ஒன்று டைப் பண்ணுறோம். இந்த இம்போர்ட் ஓஎஸ்ன்னு சொல்கிறது, இந்த ஓஎஸ்ன்னு சொல்கிறது இட்ஸ் அ செட் ஆஃப் பண்டல், அதாவது இது ஒரு மாடியூல், அதாவது இது ஒரு ஃப்ரேம்வொர்க். ஸோ இது எங்க இருந்து வந்து கேட்டால், இது பைத்தனோட பை டிஃபால்ட்டாகவே நாங்கள் பைத்தன் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள இந்த மாடியூல் லைக் ஓஎஸ் மாடியூல், அதே மாதிரி மேத் மாடியூல் எல்லாம் வரும். பட் நமக்கு தேவைப்படக்குள்ள மட்டும்தான் இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம், இம்போர்ட் மேத். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேத் ரிலேட்டடான திங்ஸ் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும், மேத் ரிலேட்டடான திங்ஸ் ஏதாவது செய்து பார்க்கணும்னு சொன்னால் நாங்கள் இம்போர்ட் மேத்ன்னு சொல்லி இந்த மேத் மாடியூலை வந்து எங்களால் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இதே போல் பல மாடியூல்ஸ் எல்லாம் வந்து பைத்தனோட வரும், லைக் பைத்தனோட ப்ரீ டிஃபைன்டாக வரும். பைத்தனோட வராத ஃப்ரேம்வொர்க்ஸ் இப்படியான எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ், சிம்பிளாக சொல்ல போனால் இது பேக்கேஜ் மாதிரி நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். இப்போ சிசாப்புக்கு வந்து நியூ கெட் பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி பைத்தனுக்கு வந்து பிப் இன்ஸ்டால், லைக் இந்த பிப் இன்ஸ்டால்னு சொல்கிறது, இந்த பிளே சவுண்ட்னு சொல்கிறது மாடியூல். பட் நான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டை காட்டுறேன். திஸ் இஸ் அ வெப்சைட் வேர் many projects. You can see how many projects here. Okay, இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பைத்தன் மாடியூல்ஸ் தான், பைத்தன் ஃப்ரேம்வொர்க்ஸ் தான். For example, இந்த மாடியூலில் யார் கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்டால், it may be created by users like me and developers like me, and sometimes சில மாடியூல்ஸ் வந்து ரைட் பண்ணுறது வந்து பெரிய corporate organization like Google. இந்த TensorFlowன்னு சொல்லி ஒரு மாடியூல்ஸ் இருக்குது. இது வந்து மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு மெஷின் லேர்னிங் ஃப்ரேம்வொர்க். ஓகே, இது யார் ரைட் பண்ணனு கேட்டால், இட்ஸ் ஒஃபிஷியலி ஃப்ரம் கூகுள். இட் இஸ் ஒஃபிஷியலி டெவலப்ட் ஃப்ரம் கூகுள் பிரெயின் என்று சொல்கிறது. இதால் தான் கூகுள் ஏஐயால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரேம்வொர்க். ஸோ இதே போல் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைத்தனுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும், ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி யூ கேன் ஆல்சோ டெவலப் மாடியூல் லைக் தட் அண்ட் யூ கேன் பப்ளிஷ் இட் ஆன் இட் அண்ட் கிட்டப்பில் பப்ளிஷ் பண்ணி போட்டு இங்கே கொண்டு பப்ளிஷ் பண்ணலாம். அதை வந்து பல பீப்புள் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பெனிஃபிட்டும் அடைவாங்க. ஸோ மாடியூல்ன்றது ஒன்றும் இல்லை, it's just like something like a package. You can use it. Okay, you can use it for development purpose. Okay, இப்போ அடுத்தது வந்து இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல பைத்தனோட வந்து பல ஃப்ரேம்வொர்க்ஸ் மாடியூல்ஸ் எல்லாம் இதோடய வரும். இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால், I'm going to write my own modules, so I'm creating a new file. ஸோ இப்போ நான் எப்படி கிரியேட் பண்ணுறது காட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது காட்டுறோம். இப்போ வந்து சிஎம்டி ஓப்பன் பண்ணுறோம். சிஎம்டி ஓப்பன் பண்ணிட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண சொன்னால், இப்போ TensorFlow வேணும், இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே கோட் ஒன்று பிப் இன்ஸ்டால் TensorFlowன்னு சொல்லி இதை இப்போ காப்பி பண்ணி ஸ்பேஸ் பண்ணோன்னே அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த TensorFlow மாடியூலை வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா, திஸ் மாடியூல் இஸ் ஆல்ரெடி ஹேஸ் பின் இன்ஸ்டால் ஆன் மை கம்ப்யூட்டர். பட் இப்போ நான் வந்து ஓப்பன் சிவி
and சொல்றேன் இன்னொன்று எடுக்கேன். ஸோ இப்போ இந்த மாடியூல் எனக்கு வேணும்னு சொன்னால் I can install it simply. ஓகே, இப்போ pip install opencv shiftன்னு சொல்லி டைப் பண்ண இன்ஸ்டால் ஆகும். பட் நான் வந்து அதை இன்டரப்ட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ண விரும்பல, பிகாஸ் இட் வில் கன்ஃப்ளிக்ட் மை environment. I mean ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறத கன்ஃப்ளிக்ட் பண்ணலாம் வேறு பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறதால. ஓகே, இந்த மாடியூல்ஸ்ன்றது இட்ஸ் a massive library, like a place you can go and shop and you can get and you can use it. Okay, அடுத்தது வந்து இப்போ இன்ஸ்டாலேஷன் காட்டுதுன்னு இப்படி தான் வந்து மாடியூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா சொல்லி இப்போ சில மாடியூல்ஸ் வந்து ப்ரீ டிஃபைன்ட் ஆகும். இப்போ எப்படி ஓன் மாடியூல்ஸை பில்ட் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ ஐம் கோனா கிரியேட் a modules like here my modules. Okay, gr module .py. Okay, இதுக்குள்ள என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்றோம். அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து dev print name. Okay, இப்போ இதுக்குள்ள my name is Guna வாகுலன்னு சொல்லி ஒன்றை போட்டுட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா gr-module. Okay, we shouldn't use hyphen, so we should rename it, because hyphen is for subtraction, but when we are using it in our code it may conflict. So okay, so print name and சொல்றது module இதுக்கு. So sorry, print name and சொல்றது function இதுக்கு இந்த மாடியூலுக்குள்ள gr மாடியூலுக்குள்ள. இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னா இது எடுத்தது வந்து like வந்து import gr-module, and here I'm going to type gr-module.print name and சொல்லி இதை கால் பண்றோம். இப்போ நான் ரன் பண்ண போற ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்டா I'm going to run the 27th, அதாவது 38வது இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ண போறேன். இந்த மாடியூலை இதுக்குள்ள கால் பண்ணிருக்கேன், லைக் இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இம்போர்ட் gr மாடியூல்னு சொல்லி. ஓகே, இப்போ நான் பைத்தன் 38 ன்னு சொல்லி என்டர் பண்ணக்குள்ள my name is Guna வாகுலன்னு சொல்லி இந்த ஃபைலுக்குள்ள இருக்கிறது வந்து இந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வேலை செய்யுது. ஸோ இப்போ வந்து இந்த gr மாடியூல் என்றதை நான் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். I think I can upload it to this website like ypi.org Python மார்க்கெட் பிளேஸ்ல அப்லோட் பண்ணலாம். பட் எந்த யூஸும் இல்லை. இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ யூ கேன் பில்ட் இதில் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது யூ கேன் பில்ட் யுவர் ஓன் மாடியூல். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் சொன்னா we're gonna build another module like arithmetic.py and சொல்லி own arithmetic.py. okay, சொல்லி ஒன்று கிரியேட் பண்றோம். இதுக்குள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம். ஃபங்க்ஷன் நேம் வந்து add. ஸோ இவர் வந்து என்ன செய்வார், மல்டிபிள்ஸ் பேராமீட்டர்ஸ் எடுப்பார், லைக் நம்பர்ஸ். ஸோ அவ்வளோதான் எடுத்து என்ன செய்வார், okay, add function. okay, படியா பார்த்துக்கொள்ளுங்க. I'm building an module. okay, இப்போ போய் என்ன செய்யலாம் சொன்னா 4 total. okay, total is empty now. கீழே வந்து 4x in number. so the numbers on the மாற்றுவோம், that will be more meaningful. and இப்போ total equal to total plus x. okay, we don't need to use any semicolons in Python. okay, return total. okay, இது add function. அதே போல வந்து minus okay, so we need to do add, therefore we did it. so for multiplication is not possible. okay, so இப்படி அந்த ஃபங்க்ஷன் நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னா இந்த மாடியூல், அதாவது சேம் ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைல் இருக்கிற சேம் ஃபோல்டருக்குள்ள இந்த own arithmetic.py ன்னு சொல்றது சேவ் ஆயிருக்கு. இப்போ நான் சொன்னா இம்போர்ட் இந்த gr மாடியூலும் யூஸ் பண்ணலாம். பட் gr மாடியூலுக்குள்ள வந்து இது மட்டும்தான் இருக்கு. ஓகே, நான் இப்போ arithmetic இன்னொன்று கிரியேட் பண்ணியிருந்தேன், இம்போர்ட் own arithmetic. பட் ஏற்கனவே சொன்னது போல ஹைஃபன் யூஸ் பண்ண இயலாது. ரீசன் hyphen is reserved for subtraction in Python.
ஓகே, இப்போ ஓன் arithmetic டாட் ஆட் ஃபங்க்ஷன் அதுவே கேட்குது. இட்ஸ் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இப்போ நான் போய் கொஞ்சம் நம்பரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி போட்டு இப்போ நான் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், I can see what did I used here. You can see I used return. So return சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன போல அது வேரியபிளில் கெச் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கிட்டே வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 38 ரன் பண்ணக்குள்ள my name is Guna Ragulan. இது coming from this module. This is coming from the total. I mean this value is coming from this module. இப்போ உங்களுக்கு மாட்யூல் என்ற என்னென்று விளங்கியிருக்கும். இதே போல் நான் பல டெக்னிக்கலான திங்ஸ் என்னால் எனக்கு பைத்தன் நல்ல ஃப்ளூவெண்ட்னு சொன்னால் என்னால் வந்து மாட்யூல் டெவலப் பண்ணி I can publish it on here, like here இங்கே பப்ளிஷ் பண்ணுறால எனக்கு ஒரு பெரிய ஒரு டெவலப்பர் கம்யூனிட்டியில் I get more attraction. ஓகே, இதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாட்யூல்ஸ் டெவலப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் யூடியூப்லேயே இருக்கட்டும், கிட்டப்லேயே இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அவங்களோட ஓன் மாட்யூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று அது ஃபேமஸானது இம்யூட்டல்ஸ்ன்னு சொல்லி ஒரு மாட்யூல்ஸ் இருக்கு. I think it is developed from one of the famous AI educator in YouTube, and he developed that. அதே போல வந்து மாடியூல் டெவலப் பண்றதுக்கு வந்து there's large community for developing this frameworks and modules, and okay guys, I hope you understood what is this and what is frameworks, what is modules. I hope you can use this. I'll see you in the next video.